சரியான நேரத்தில் சரியான கதை. மேனிப்புலேஷன், கேஸ் லைட்டிங் மொதல் டாபிக். இது ஒரு மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர். இதில் மேனிப்புலேட் பண்ணுறவங்க, அதாவது கேஸ் லைட் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்களோட ஆழமான மனசுக்குள்ளே போய் அவங்க நம்புகிற ஒரு விஷயத்த இல்லை இது நடக்கவே இல்லை இது இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸாஜரேட் பண்ணி பொய்கள் சொல்லி ஓவர் ரியாக்ட் பண்ணி அதை மாற்றுறது. இப்போது நம்ம கேஸ் லைட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தோம் அப்படின்னா எப்படி அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், உண்மையை சொல்லணும். ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அல்ல நம்ம ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை உடனே நிறுத்துறதுக்கு தயாராக இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அல்ல நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போது நம்ம கேஸ் லைட் ஆகப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பவுண்ட்ரி செட் பண்ணணும். இது போதும் அப்படின்னு நினச்சா வாக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். ஓவர் டிபெண்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்கான அஷூரன்ஸ்க்காக நம்ம ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒருத்தவங்க கிட்ட போய் அதை பற்றி ஷேர் பண்ணலாம், பேசலாம். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.